எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் என்னுடைய ஃபேஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. இதுதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம சார்ட்டை பற்றி போடுறோம், மார்னிங் அப்டேட் போடுறோம், நம்ம என்ட்ரி எக்ஸிட் எங்கே என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், நம்ம ட்ரேடிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறோம். அதையும் தவிர்த்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு தமிழன் இந்த வேர்ல்டு லெவலில் போய்ட்டு ரீச் ஆகிருக்கான். ஸோ அந்த ஆளை பற்றி பேசலாமே, ஒரு நல்ல நம்ம மனிதரை பற்றி பேசலாமே. எத்தனையோ பேர் யாருக்காக வீடியோ போடுறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். யார் இந்த ஸ்ரீதர் வெம்பு? இந்த ஜோஹோன்னா என்ன? இந்த அரட்டை ஆப் எப்படி வந்துச்சு? ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா விஷயத்தை இந்த வீடியோ பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ரீதர் வெம்பு அப்படின்றது யார்? இவர் சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். பிறந்து வளர்ந்து 10ஆம் வகுப்பு வரையிலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக மேலே போய்ட்டு கடைசியில் ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ரொஃபஸராக வேலையில் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வேலையை விட்டுட்டு அமெரிக்காவில் குவால்காம் கம்பெனியில் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறமா ஒரு ஜோஹோ கம்பெனியை உருவாக்கி இன்றைக்கி இந்த லெவலில் நிற்கிறாரு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம அடுத்த லெவலில் போய் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம தமிழ் அந்தளவுக்கு மேலே வந்திருக்காங்க. நம்மளுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக எல்லோரும் கொடுக்கணும். இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஜோஹோ, நம்ம கூகுள் மீட்டு, அதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜோஹோ மீட்டிங் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நம்ம சென்னையில் தலைமையிடமாக இயங்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. இதை நம்ம பேரளவில் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு இதை யூஸ் பண்ணணும் நம்ம. அப்போது நம்ம இந்த அரட்டை அப்படின்ற விஷயமும் வாட்ஸ்அப்புக்கு கொஞ்சமும் சளைக்காமல் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அதை செயலில் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த 2-3 டேஸில் எவ்வளோ பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஜோஹோ இந்த அளவுக்கு வந்திருக்குது. அதுலேருந்து நம்ம அரட்டை உங்களுக்கு தெரியும். அதில் எவ்வளோ உங்களுக்கு அதில் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். எல்லாமே அதில் வாட்ஸ்அப்பில் என்னென்ன இருக்குதோ எல்லாமே இதில் இருக்குது. இப்போது ட்ரம்ப்பு யூஎஸ் பிரச்சனை தெரியும். ட்ரம்ப்பு இந்த அளவுக்கு நம்ம பண்ண சொல்லும், நாம் எதிர்காலத்தில் நம்ம யூஎஸ் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம வரோம். நம்ம ஆக்சுவலாக நமக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ட்ரம்ப்போடைய செயல்பாடுகள் இருக்குது. ஆனால் என்னென்னா தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மனசில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அந்த ட்ரம்ப்போட விஷயம் வரல அப்படின்னா நம்மளுடைய பவர் நமக்கு தெரியாமல் போயிருக்கோம். இன்னும் வருகாலத்தில் இன்னும் என்னென்ன பவர் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு வெளியே வரும் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இந்த அரட்டையில் கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக இந்த அரட்டை பற்றி யாரும் பேசலை. இப்போ இந்த விஷயம் அரட்டை பற்றி பேசல என்னென்னா இந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக டவுன் ஆகும். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஆகும், பர்டிகுலர் ஸ்டேஜில் வாட்ஸ்அப்பு பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நமக்கு அரட்டையை ஈஸியாக நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரட்டையில் என்ன இருக்குது, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ காலிங் பண்ணலாம், ஆக்சுவலாக இமேஜஸ் சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஸ்பீட் இருக்குங்களா, ரொம்ப கம்மியான ஸ்பீடு தான். அதாவது நீங்கள் இந்த ஸ்பீடு தான் கட்டாயம் இருக்கணும், 5G ஸ்பீடு, ஹை ஸ்பீடு தான் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த எந்த விதம் கிடையாது. நீங்கள் 3G ஸ்பீட்லேயே இருந்தால் கூட அதுக்கு வேகம் சீக்கிரமாக போயிட்டு நம்மளுடைய செய்திகளை கொண்டு சேர்த்துரும். ஸோ இது அரட்டையில் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக இதில் 5 சிஸ்டத்தில் அட் எ டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மொபைலில், லேப்டாப், நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி இன்னும் 2 சிஸ்டத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த அரட்டை ஆப்பை அட் எ டைமில் 5த்துக்கும் நீங்கள் போகும். இதை டேட்டா யாராலையும் அவ்வளோ ஈஸியாக திருட முடியாது. இது ரொம்பவும் இப்போதைக்கு ப்ரொடெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுல. டேட்டா லீக் கேள்விப்பட்டிருப்பீங்களா, எந்த ஹேக் பண்ணிட்டாங்க, அங்கே ஹேக் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயம் இதில் அரட்டையில் கிடையாது. ரொம்ப அதே மாதிரி இந்த க்ளவுட் ஸ்டேஜ்னு பார்த்தா இந்தியன் சர்வரில் மட்டும் தான் சேவ் ஆகுது. ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா. ஸோ நமக்கு வேறு அதாவது என்ன சொல்கிறதுனா வேறு சர்வரில் சேவ் பண்ண வேண்டிய இதுவும் கிடையாது. ஒன்லி இந்தியன் சர்வர் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. அந்த ஹேக்கிங் ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 நாளில் 3.5 லட்சம் பயனர்கள் பதிவிறக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த 3 டேஸில் மட்டுமே. அப்போது இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்தில் ஆட்டோமேட்டிக்காக இது செயலுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதனுடைய முழு விளக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஆனால் இதனுடைய முழு செயல்பாடு உங்களுக்கே தெரிய வரும். இப்போ நம்ம வீடியோ போட்டு சொல்கிறத விட உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் புரிய வரும் நிறைய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் நினச்சிருக்கலாம் இந்த ட்ரேடிங்கை விட்டுட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் சொல்கிறேன். நம்ம ரெகுலராக இனிமேல் நம்ம ட்ரேடிங்கை விஷயத்தை பற்றியும் பேசலாம்.
அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் அதாவது தமிழ்ன்னு நினைக்காம ஏன்னா தமிழ்னா கூட நம்ம இந்தியா முழுவதும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தமிழனுக்கு தமிழன் சப்போர்ட் பண்ணுறது வந்து அது காமனான விஷயம். ஆனால் ஒரு தமிழனுக்கு முழு இந்தியா சப்போர்ட் பண்ணுதுன்றது வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா? புரியுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் கமெண்ட்ஸை கீழே தெரிவிங்க. இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு வேறு எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாவும் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பதிவில் அதே மாதிரி டாப்பிக்கில் வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.